லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. 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 மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன். இருங்க கேக்குறேங்க ஒரு இடத்த. இருங்க கேக்குற உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க. அது மாதிரி இல்ல. அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவனே இருந்து சொல்ல ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி கேட்கற உட்காருங்க. நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா சேரல இல்ல. நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். உட்காருங்க. 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 மாண்புமிகு சுப்பிரமணியம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன். இருங்க கேட்கறேங்க ஒரு இடத்த. இருங்க கேட்கற உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க. நான் சொல்றேன் உட்காருங்க. 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 ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகள் எல்லாம் விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூப்பிட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீ உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. 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 நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க. 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 உட்காருங்க சார். பின்ன இதில் பேசுறதா அப்போ? உட்காருங்க. உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்கிறேன். நான் விளக்கம் சொல்கிறேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறீங்க? உட்காருங்க. 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 அந்த வார்த்தை இல்ல இல்ல குதிரை இல்லங்க. குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே இருந்து சொல்ல ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி கேட்கற உட்காருங்க. 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 பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா இருங்க. உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மிதி வேணா உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. இருங்க. இருங்க. ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் ரெண்டு பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வதுன்னு கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க. 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 இப்போ வாங்க, மாநில உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. மாநில உறுப்பினர் பேசுங்க. எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பெயரில் சிலர்கள்லாம் சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு கூட சொல்லலாம்.
நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல, அது செய்யவும் மாட்டோம். இல்ல உள்நோக்கம் இல்ல இல்ல அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டில் நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்ல நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் என்று சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீ அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது.